ஓம் திருச்சிற்றம்பலம். அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்புகது ஓர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் 3/5/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேறுவதற்கு இறையருளும் குருவருளும் பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பும் ஆசியும் கிடைக்கின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. நாம் சனிக்கிழமைகளிலே ஆசாரசீராக ஆலய வழிபாடு செய்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. அத்தோடு இன்றைய தினம் கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றுகின்ற முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதி வாரியான விரதம் சஷ்டி விரதம். இன்று சஷ்டி திதி. இந்த முருகப்பெருமானுக்கு இந்த சஷ்டி நாளிலே விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற பொழுதும் நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் நமக்கெல்லாம் கிடைக்கின்ற வகையிலே இந்த சஷ்டியானது முருகப்பெருமானுக்கு சிறந்த திதி. இந்த சஷ்டி விரதம் என்கின்ற பொழுது மாதத்திலே 2 முறை வரும். ஒன்று வளர்பிறை, ஒன்று தேய்பிறை. இந்த தேய்பிறையிலும் சஷ்டி திதி வரும், வளர்பிறையிலும் சஷ்டி திதி வரும். அமாவாசை வந்து 6ஆவது நாள். பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி. அதே போல் பௌர்ணமி வந்தும் 6ஆவது நாள் இந்த சஷ்டி திதி வரும். எனவே இந்த சஷ்டி திதியானது முருகப்பெருமானை வேண்டி விரதம் அனுஷ்டித்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இந்த சஷ்டியானது ஐப்பசி மாதத்திலே வருகின்ற பொழுது அதி உன்னதமானதாக கந்த சஷ்டி என்கின்ற விரத அனுஷ்டானங்கள் இந்த 6 நாட்களுமே விரதமாக இருப்பார்கள். பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி ஆகிய 6 நாட்களும் விரதம் இருந்து இந்த சஷ்டி திதியிலே முருகப்பெருமான் தாரகன் சிங்கன் சூரன் ஆகிய அசுரர்களை சம்ஹாரம் செய்தது இந்த கந்த சஷ்டியிலே. இந்த சஷ்டி திதி விரதமானது முருகப்பெருமானுக்கு மாதங்கள் தோறும் விரதமிருந்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் நமக்குள்ளே இருக்கின்ற தீய எண்ணங்கள் அசுர குணங்களெல்லாம் விலகி வாழ்வில் உயர்வுகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே இந்த மாதங்கள் தோறும் வருகின்ற சஷ்டியிலே வளர்பிறை சஷ்டியிலும் தேய்பிறை சஷ்டி திதியிலும் வழிபாடு செய்கின்ற திதி வாரியான விரதமாகிய இந்த சஷ்டி விரதத்திலே நாமும் இறையருளை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபட்டு முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவுளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.